யா இந்த ஹை செல் டூ. நோ 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 இவனும் எடுக்கல, இவன் இந்த ஹை சர்க்கிள். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ ஆஃப்டர் திஸ் ரீபேலன்ஸ் ஐ மீன் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இட்ஸ் கோ ஹிட் த இந்த ஹை. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் திஸ் இந்த ஹை ஈக்குலிபிரியம் எடுத்ததுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நீ வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒய்? பிகாஸ் நான் என்ன சொன்னேன், ஐ திங்க் 4 ஹவர்ல 6 வைக்கணும்னு சொன்னேன்னா, ஒரு 4 ஹவர் கன்சால்டேஷன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் யூ வாண்ட் இந்த இடத்துல ஸ்வீப் நடக்கும்போது ஓகேவா? இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 4 ஹவரோட ஸ்வீப் நடக்கும்போது ஐ மீன் அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் அந்த ஜோனை விட்டு மார்க்கெட் போகணும் அப்படின்னா யூ வெயிட் ஃபார் த சிஸ்ட் டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ். ஓகேவா? பை பண்ண போற மேலே லாங்ஸ் போக போற அப்படின்னா இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை சிஸ்ட் வைக்கணும். இங்க என்ன பண்ணிருக்கு? பண்ணவே இல்லை, சிஸ்டே வைக்கல. இஃப் இன் கேஸ் யூ கோ டு 5 minute, ஓகே, யூ வாண்ட் டு see that இந்த இடத்துல என்ன நடக்குது, ஜஸ்ட் see. இந்த இடத்துல பிரைஸ் வந்து இங்க இருந்து எனர்ஜெட்டிக் மூவ், இங்க எஃபிஜே ரீபேலன்ஸ் பண்ணுச்சுல, இந்த இடத்துல எனர்ஜெட்டிக் மூவ் இங்க இருக்குது. ஓகே, ஸோ அகைன் இந்த எனர்ஜெட்டிக் மூவ் வந்து இந்த ஹையை எடுத்திருந்தா ஓகே. ஓகே, இந்த ஹையை எடுக்கல. ஸோ இது நம்மளுக்கு தெரியுமா ப்ரோனா? அப்சல்யூட்லி தெரியாது. அதனாலதான் கன்சால்டேஷன்ல ஸ்வீப் நடந்தா ஈக்குலிபிரியம் வரைக்கும் மட்டும் ட்ரேட் எடு, அதுக்கப்புறம் நீ பிரைஸை ரீட் பண்ணு, ட்ரேட் எடுக்காத அப்படிங்கிறது. ஓகேவா? ஆஃப்டர் திஸ் மூமெண்ட் ஸோ இந்த இடத்துல பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுது. ஓகே, கண்ணில் பார்க்கவும் நான் சொல்றேன். இந்த இடத்துல வேற என்ன வேல்டா இருக்கு? ஒன்ஸ் இந்த ஹையை எடுத்துட்டு ரிவர்ஸ் ஆனிச்சுன்னா ஓகே, பட் இந்த ஹையை மார்க்கெட் வந்து எடுக்கவே இல்லை. இதர் எஸ்எம்டி கொடுத்துருக்கலாம். ஒன்ஸ் அகைன் அது ஜிவிபியில் எஸ்எம்டி கொடுக்கல, ஜிவிபியில் எஸ்எம்டி கொடுக்கல. நான் டிஎக்ஸ் ஃபைல கூட பார்க்குறேன். மேபி டிஎக்ஸ் ஃபைல எடுத்துருக்கலாம்ல, அதுக்காக பார்க்குறேன். சேம் திங் இதுலயும் எடுக்கல. ஸோ எனி திங் டோன்ட், எடுக்கவே இல்லை. ஸோ அந்த ஹைஸ் எடுக்கல, ஸோ நோ எஸ்எம்டி. ஸோ இங்க வந்து ட்ரேட் எடுக்க, இந்த இடத்துல ட்ரேடே எடுக்க முடியாது, எந்த ஒரு செட் ஆஃப் ரூல்ஸுமே இல்லை. ஓகேவா? ஸோ டன். ஓகே கைஸ், ஓகே. ஸோ நான் உங்களுக்கு என்னதான் சொல்லிட்டேன். ஸோ ஐ ஷோ த எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே அவள மார்க்கெட் எடுக்கும் போது ரிவர்சல் நடக்கும். அந்த ரிவர்சலுக்கான எக்ஸாம்பிளையும் நான் உங்களுக்கு லோவர் டைம் ஃப்ரேம் காட்டிட்டேன். என்ன நடக்கும்? ரிவர்சல்ல ஒரு கன்சால்டேஷன் நடக்கும். ஓகேவா? திஸ் இஸ் தட். ஓகே, ஒரு அந்த ஹையர் டைம் ஃப்ரேமோட கீழே லெவல் மார்க்கெட் தொடும் போது ஒரு கன்சால்டேஷன் நடக்கும். That consolidation is this. Okay, consolidation. After the consolidation, market will expand. ஓகேவா? ஸோ இது லோவர் தட்டாமையே இருக்கு ப்ரோ. மேபி த சான்ஸ் இது எஸ்எம்டி வச்சிருக்கலாம். ஸோ ஐ வில் செக். ஓகே, ஸோ இந்த லோஸ் இதுவும் தட்டல. மேபி ஜிவிபி, மேபி த சான்ஸ். ஓகே, ஐ ஜஸ்ட் ட்ரை. யா, ஜிவிபி தட்டிட்டான். ஓகே, திஸ் இஸ் த லோ. இந்த லோஸை ப்ரைஸ் வந்து தட்டல, லோஸ் எடுக்கல, பட் ஜிபிபி இந்த லோஸை எடுத்துட்டான். ஓகேவா? காட் எஸ்எம்டி. ஓகே, சேம் த டைம், சேம் த ப்ரைஸ். ஓகே, ஆஃப்டர் எஸ்எம்டி, ஓகேவா, ஒன்ஸ் கார்லேஷன் பேர் வந்து எஸ்எம்டி பண்ணும்போது லிக்விடிட்டி எடுத்துருச்சு அப்படின்னா இந்த பேர் வந்து லிக்விடிட்டி எடுக்கணும் அப்படின்னா அவசியம் இல்லை. ஸோ நம்மளோட டைரக்ஷன் கரெக்டாக இருந்தால் நெக்ஸ்ட் மூவ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ தென் ஆஃப்டர் த என்ன சொன்னேன், கன்சல்டேஷன் ரெண்டே இடத்துல வந்து கன்சல்டேஷன் நடக்கும். ஒன்று ஒரு நல்ல எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம். ஓகேவா? எங்க சொன்னேன் உனக்கு நல்ல தெளிவான எக்ஸாம்பிள் வந்து இந்த எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு பிரைஸ். ஓகேவா? கோ டு 5 minute சார்ட், அந்த இடத்துல உனக்கு கிளீனா இருந்தது. ஸோ ஓகே, இந்த சார்ட்டை பாரு, இதான் அந்த மூமெண்ட். ஒரு ஃபுல் எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம், நல்ல எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம் பிரைஸ் கன்சால்டேஷன் ஆகும். இங்க கன்சால்டேஷன் ஆயிருக்கா? ரெட்ல மார்க் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஸோ தென் இன்னொரு இடம் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே வரல டேப் பண்ணும்போது உனக்கு வந்து கன்சால்டேஷன் நடக்கும். இது என்னது? கன்சால்டேஷனா? ஓகே, இந்த ஒரு கிரீன் கேண்டில் குள்ளேயே பிரைஸ் மாட்டிக்கிச்சா கொஞ்ச நேரத்துக்கு?
கொஞ்ச நேரத்துக்கு மாட்டி இருந்ததா? ஓகேவா? ஸோ தட் இஸ் கன்சால்டேஷன். இந்த கன்சால்டேஷனுக்கு லோவை தட்டிட்டு தான் மேலே போகணும். ஓகேவா? இங்க லோவை எடுக்கவே இல்லை ப்ரோ. அது ஜிபிபில எஸ்எம்டி வச்சிருக்கு ப்ரோ. ஓகேவா? நான் காட்டியிருந்தேன். ஸோ தென் இட்ஸ் கோ எக்ஸ்பேண்ட். ஸோ இந்த இடத்துல ஒரு இது வந்து எக்ஸ்பேன்ஷன் 3 கேண்டில்ஸ் கன்சிக்யூட்டிவ் கேண்டில்ஸ், அடுத்தடுத்த கேண்டில் வந்து கிரீனாவே வந்துருச்சு. ஸோ இது என்னது எக்ஸ்பேன்ஷன். ஸோ ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷன் ஸோ ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஆஃப்டர் குட் எக்ஸ்பேன்ஷன். இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பேன்ஷன், இந்த ஒரு கேண்டில். ஓகேவா? ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷன் அந்த அல்கோஸ் வந்து டேக் ட்ரேட் எடுக்கிறதுக்காக ஒரு கன்சால்டேஷன் போடுது. ஓகேவா? தட் இஸ் த கன்சால்டேஷன். அந்த கன்சால்டேஷன்ல இந்த இடத்துல லோஸை ஸ்வீப் பண்ணும்போது இங்க இருக்க நீ எஃப்இஜியை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த ப்ரொடக்டடான லோவை நீ எடுத்துக்கலாம். ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸை கீழே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ தென் ஸோ ஆஃப்டர் த கன்சால்டேஷன் ஸோ இந்த இடத்துலயும் ஒரு லோஸ் எடுத்துட்டு ஆஃப்டர் உனக்கு என்ட்ரி கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட் எனர்ஜெட்டிக்கான எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. ஸோ இது ஒரு எனர்ஜெட்டிக்கான எக்ஸ்பேன்ஷன். ஓகேவா? இது எனர்ஜெட்டிக்கான எக்ஸ்பேன்ஷன். ஓகே, யூஸ் ஹீட் மேப் டு ஐடென்டிஃபை இட்ஸ் எனர்ஜெட்டிக் ஆர் நாட். புரியுதா? இந்த ஹீட் மேப்பை யூஸ் பண்ணு, இது எனர்ஜெட்டிக்கான எக்ஸ்பேன்ஷனா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண கண்டுபிடிச்சுக்க. ஓகேவா? தென் இந்த ஹீட் மேப் அப்படிங்கிறது இட்ஸ் இண்டிகேட்டர் டேப்ல போயிட்டு ஹீட் மேப் அப்படின்னு சர்ச் பண்ண வந்தோம். HEATMAP. ஓகே, தட்ஸ் இட். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஒரு தடவை பார்த்து யாருதுன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தட்ஸ் இட். ஸோ தென் ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷன், ஓகேவா, ஆஃப்டர் எக்ஸ்பேன்ஷன் இந்த எஃப்இஜியை ரீபேலன்ஸ் பண்ண பிரைஸ் வரணும். இட்ஸ் த ரீட்ரேஸ்மெண்ட். ரிவர்சல் பார்த்தாச்சு, கன்சாலிடேஷன் பார்த்தாச்சு, எக்ஸ்பேன்ஷன் பார்த்தாச்சு, ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தாச்சு. ஐபிடிஏ சைக்கிள் இவ்வளவுதான். ஓகேவா? பிரைஸ் ஒரு இடத்துல ரிவர்ஸ் ஆகும், அந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் போடும், அந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பேன்ஷன் நடக்கும், அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும், அகைன் ஒரு எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். ஓகேவா? இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மார்க்கெட் மேல போகணும். பட் இந்த இடத்துல கன்சாலிடேஷன் போட்டுட்டு, ஓகே, கன்சாலிடேஷன் போட்டு லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணிருச்சு. ஆஃப்டர் கன்சாலிடேஷன் மேனுபுலேட் நம்மள பண்ணிட்டு, மேனுபுலேட் ஐ மீன் ஒரு லோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் நெக்ஸ்ட் மூவ் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் மூவ் இஸ் எக்ஸ்பேன்ஷன். ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்புறம் பிரைஸ் ரீட்ரேஸ்மெண்ட். ஆஃப்டர் ரீட்ரேஸ்மெண்ட் அகைன் எக்ஸ்பேன்ஷன். ஸோ அகைன் த எக்ஸ்பேன்ஷன், ஸ்மால் லிட்டில் consolidation. ஓகேவா? லிட்டில் கன்சால்டேஷன். ஓகேவா? தென் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, தென் இட்ஸ் என்னது ஒரு டைனி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் எல்ஸ் இட்ஸ் அ கன்சால்டேஷன். ஏன்னா ஒரு கேண்டில் புள்ளியே கொஞ்சம் நேரத்துக்கு பிரைஸ் ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த ஹையை எடுத்தது திரும்பி அதே கீழே தான் வந்துருச்சு. ஓகேவா? இதுதான் ஒரு திங். இந்த கன்சால்டேஷன் இந்த எனர்ஜி இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸை ஸ்வீப் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து மேலே போகணும். மேலே போகாம என்ன பண்ணிருச்சு? ஸோ கம் டவுன். ஸோ இதுதான் ட்ராப்ல மாட்டக்கூடாது. ஓகேவா? இது என்ன? இது டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ். ஸோ ஒன்ஸ் டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸை நல்ல எனர்ஜிக்காக பிரேக் பண்ணோன்னே இந்த நெக்ஸ்ட் கேண்டிலும் மேலே போகிறது நல்லது. மேலே அப் க்ளோஸ் கேண்டில் க்ளோஸ் பண்ணால் நல்லது. அப்படி பண்ணாம அகைன் கீழே வந்துருச்சு அப்படின்னா இட்ஸ் அ கிராப். இட்ஸ் ஐ, அதாவது அந்த என்னது அந்த கன்சால்டேஷன் ஃபேஸ் இருக்குல்ல, அகைன் த கன்சால்டேஷன் ஃபேஸ். அது வந்து பிரைஸ் வந்து இந்த சிஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கேண்டில் இந்த சிஸ்ட் அந்த சிஸ்ட் கொடுத்த கேண்டிலுக்கு சிஸ்ட் கொடுக்கும். நான் சொல்ல வரது என்னன்னா, இங்க டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ்க்கு சிஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கேண்டில் இங்க இந்த அப் க்ளோஸ் கேண்டிலுக்கு அந்த உடனே சிஸ்ட் கொடுக்குது அப்படின்னா அந்த கேண்டில் கொடுக்குதுன்னா இட்ஸ் கன்சால்டேஷன் கண்டினியூ. ஓகேவா? இந்த ஹை வரைக்குமே கன்சால்டேஷன் இழுத்து விட்டுற வேண்டியதான். ஓகே, ஆஃப்டர் திஸ் இந்த லோஸ் ஜஸ்ட் சி, நான் இதை டெலிட் பண்ணிட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுறேன். அரே அரே. ஓகே, இது என்னது? இதோட லோ என்ன? வாட்ஸ் த லோ? 116,753. அகைன் இது 116,753. அகைன் 1.16753. ஸோ இட்ஸ் ஈக்குவல் லோஸ். இட்ஸ் அ லிக்விடிட்டி. ஓகேவா? ஆஃப்டர் அந்த ஈக்குவல் லோஸை மார்க்கெட் எடுக்குது. ஸோ எடுத்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் கோ என்ன பண்ணுது? எக்ஸ்பேண்ட். ஓகே, after the expansion, so good expand. So after ஒரு small retracement and also expansion. So நம்ம drawn liquidity hit ஆனதுக்கு அப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்க கூடாது. So that's the limit. So அந்த அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து கொஞ்ச நேரம் சின்ன கன்சல்டேஷன் ஆர்எல்ஸ் இது ஒரு சின்ன டவுன் க்ளோஸ் கேண்டில் ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் ஆஃப்டர் அ பிக் கன்சால்டேஷன். ஓகே, தட்ஸ் இட். இதுதான் ஐபிடிஏ சைக்கிள்.